எந்த வகையாக இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் க்ளோஸ். அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக்கொண்டு தெரிந்தார். 4 நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார். அப்புறம் ஓ நீ யார் நான் யார் இல்ல ஐயா, ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும் இல்ல இந்த பக்கம் நிக்கணும், நடுவுல நின்னா என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாருல, அந்த கேள்வியில நியாயம் இல்லையா? தமிழ் தேசியம் புரியாது, திராவிடமும் புரியாது, அதெல்லாம் வெட்டி பேச. மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை என்ற ஒரு மனிதன் பிறந்திருக்கவில்லை என்றால் இந்த தமிழ் மண் ஒரு மகிமையும் அடைந்திருக்காது. நான் சொல்லுகிறேன், தமிழ் பெற்ற மக்களை எல்லாம் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, நம்ம என்ன மலடியா தமிழ்? அவள் 5 பிள்ளைகளை பெற்றால், 8 பிள்ளைகளை பெற்றால், பிராகு என்கின்ற மொழி வரையிலும் பெற்றிருக்கிறாள். அந்த பிள்ளைகளை எல்லாம் திராவிட மொழிகள் என்று சொல்லுகிறார்களே தவிர அவர்கள் நமக்கு உறவே தவிர பீகார்காரனும் கன்னடியனும் ஒன்றா, அசாமியனும் மலையாளியும் ஒன்றா? இவன் நம்முடைய தாய் வயிற்று பிள்ளைகள், நம்மோடு சேர்ந்து இருக்கட்டும், சேராமல் இருக்கட்டும், தண்ணீர் தரட்டும், தராமல் போகட்டும், அது வேறு. ஆனால் அவன் நம்முடைய தமிழ் தாய் பெற்ற மக்கள். ஆகவே அவனை திராவிடன் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? இந்த அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி 8% ஓட்டு வாங்கி இருக்கிறாய் என்றால் இடையிலே ஓட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. அதாவது நாட்டிலே அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து விட்டதனுடைய அடையாளம் தான் சீமானுடைய எழுச்சி. சரி, ஒரு நல்ல காரியம் ஒரு வந்த உடனே நடந்து விட்டது, சீமான் க்ளோஸ் ஆகிவிட்டார், எல்லாம் அத்துக்கொண்டு போகிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஒரு 15% வாக்குகள் திமுகவுக்கும் போகாமல் அதிமுகவுக்கும் போகாமல் அவை எப்பொழுதும் இவர்கள் 2 பேரையும் அகற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாற்றாக எவன் இருக்கிறான் என்று பார்க்காமல் இவர்களுக்கு போடுவதில்லை என்பதை மட்டுமே குறியாக வைத்துக்கொண்டு யாருக்கு போடுகிறோம் என்று திரும்பி பார்க்காமலே போடுவார்கள். அப்படி விஜயகாந்துக்கு 12% வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு கிடைத்தது. ஆனால் விஜயகாந்த் அரசியலை கூர்மையாகவும் நடத்தினார். அப்புறம் விஜயகாந்த் போன பிறகு அந்த வாக்குகளுக்கு அவர்கள் எப்பொழுதும் அவனுக்கு போடுவதில்லை. நீங்கள் என்றாலும் சரி, இவர் என்றாலும் சரி, யாருக்கும் போட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் கொஞ்சம் சீமானுக்கு வந்து சேர்ந்தது. விஜய் நடித்து சம்பாதிக்க வேண்டும், அவருக்கு அரசியல் நடத்தியே சம்பாதிப்பதற்கு வசதி இருந்தது. அவருடைய பிள்ளைகளெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.